எமது தொடரான தஃப்சீருடைய வகுப்பில் இன்றைய தினம் தபாரக்கல்லதி ஜுஸ்வை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்போடு அம்ம ஜுஸ்வினுடைய தஃப்சீரை நாங்கள் முடித்திருக்கிறோம். இந்த தபாரக்கல்லதி ஜுஸ்வை பொறுத்தவரைக்கும் நீளமான சூறாக்கள் இருப்பதன் காரணமாக இதிலே நாங்கள் குறிப்பிட்ட அளவு 5, 6, 7 ஆயத்துகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயம் 30 வசனங்களை கொண்ட சூறாவை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதிலே முதல் 5 வசனங்களை இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். இந்த சூறாவை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை சொல்லிய ஒரு சூறா இந்த சூரத்துல் முல்க் என்கின்ற சூறா. இந்த சூறாவுக்கு முல்க் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது அதனுடைய முதலாவது வசனத்தில் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அந்த முல்க் என்கின்ற சொல் இதனுடைய முதலாவது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. முல்க் என்றால் முழு அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்கின்ற கருத்திலே அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அத்தியாயத்துக்கு தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்கின்ற பெயரும் இந்த அத்தியாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனிலே 30 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதை ஓதுபவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். அந்த மன்னிப்பு கிடைக்கும் வரையில் அந்த சூரா அவருக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹி முல்க் என்கின்ற அத்தியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் இமாம் அஹ்மத், இமாம் திர்மிதி, இமாம் அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸாயி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூரா ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அத்தியாயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது, தன்னை ஓரக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அது வாதாடும். அப்படி வாதாடி அது அவரை அப்படியே சூரத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்கின்ற அத்தியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்களில் ஒருவர் மன்னரையின் மீது அதனை மன்னரை என்று கருதாதவராக, இது மௌத்தானவர்களை அடக்கம் செய்கின்ற ஒரு இடம் என்று அவருக்கு தெரியாமல் ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார். ஒரு மனிதர் அதிலே சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அதனை கடைசி வரைக்கும் ஓதி முடித்தார். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஒரு மன்னரையின் மீது அது மன்னரை என்று தெரியாமல் ஒரு கூடாரத்தை அமைத்து விட்டேன். அங்கே ஒரு மனிதர் தபாரக் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் முல்க் அத்தியாயத்தை ஓதுகிறார். அப்படியே அதனை அவர் ஓதி முடித்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், மன்னரையின் வேதனையில் இருந்து அவருக்கு அது ஈடேற்றம் அளிக்கும் ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயம் என்ற ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கும் சூரத்து சஜதா அத்தியாயத்தையும் 32வது அத்தியாயம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயத்தையும் ஓராமல் இரவில் தூங்கச் செல்ல மாட்டார்கள் என்ற ஹதீஸையும் நாங்கள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த 2 அத்தியாயங்களும் குர்ஆனில் உள்ள அனைத்து அத்தியாயங்களை விடவும் 70 மடங்கு நன்மைகளும் தனிச்சிறப்பும் பெற்று இருக்கின்றன என்ற ஹதீஸையும் லைத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி நாங்கள் இந்த சூராவுடைய சிறப்பை பார்க்கும்போது குறிப்பாக எங்களுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக, எங்களை பாதுகாக்கக்கூடியதாக, எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக, எங்களுக்காக வாதாடக்கூடியதான ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாளாந்தம் ஓதப்பட வேண்டிய சூறாக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய சூறாக்களை நாங்கள் கடந்த வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம். சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இக்லாஸ் என்கின்ற அத்தியாயங்களை நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 10 தடவைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த சூரத்துல் முல்க் என்கின்ற அத்தியாயம், சூரத்து சஜதா என்கின்ற அத்தியாயங்களை எல்லாம் நபி அவர்கள் நாளாந்தம் ஓதக்கூடிய அத்தியாயங்களாக அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை மிக சுருக்கமாக 5 வசனங்களுக்கான தஃப்சீரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது வசனம் எங்களுக்கு சொல்கிறது, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவன், அவனுக்கு அனைத்து புகழும் அனைத்து அருட்பேறுகளும் என்று அந்த முதலாவது பகுதியிலே அல்லாஹ் சொல்கிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், ஆட்சி அதிகாரங்கள் தன் வசம் சொந்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சகல அருட்பேறுகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன். வஹுவ, அவன், அலா குல்லி ஷைஇன், எல்லா விடயங்களின் மீதும் கதீர், சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய குதிரத், வல்லமை, சக்தி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மனிதனுக்கு, மனிதனுடைய படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்கிறார். அல்லதி, அவன் யார் என்றால், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, ஏன் அவன் படைத்திருக்கிறான்? வீணுக்காக, விளையாட்டுக்காக அல்ல. மனிதர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் யார் நல்லவர்கள் செய்யக்கூடியவர்கள், நல்லவர்கள் யாரு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்வதற்காக, தீர்மானிப்பதற்காக வேண்டித்தான் இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறது. இதற்கு தஃப்சீருடைய அறிஞர்கள் எழுதுகின்ற போது முதலாவது வசனத்தில் முதலாவதாக அல்லாஹ் மௌத்தை சொல்கிறார், அதற்கு பிறகுதான் ஹயாத்தை சொல்கிறார். இந்த காரணம் இதற்கு இமாம் பைலாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர் செய்கின்ற போது சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு இந்திரிய துளியாக அந்த தாயுடைய கற்பப்பையிலே உருவாகி சுமார் 4 மாதங்கள் அவனுடைய உருவம் அப்படியே கட்டமைக்கப்படுகிறது. அது இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, இப்படி. இந்த நேரத்தில் அவனுக்கு உயிர் இருக்க மாட்டார். 4 மாதங்களும் தாயுடைய கற்பப்பையிலே அவன் உயிரற்ற நிலையில் தான் அவன் இருக்கிறார். இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4வது மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை தாயுடைய கற்பப்பைக்கு அனுப்பி இந்த
இந்த உருவத்துக்கு உயிரை கொடுக்கவா இல்லையா என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மனிதன் தாயுடைய கற்பப்பையிலே மனித உருவாக்கத்துடைய ஆரம்பம் அவன் மரணித்த நிலையில் தான் இருக்கிறான், உயிரில்லாத நிலையில் தான் இருக்கிறான். இதனால்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, மௌத்தை நாங்கள் படைத்திருக்கிறோம். இதுக்கு இன்னும் ஒரு தஃசீர் விளக்கத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக எடுத்த உடனேயே அல்லாஹ் மௌத்துடைய சிந்தனை அவனுக்கு கொடுக்கிறான். ஹலக்கல் மௌத, மரணத்தை படைத்தவன் அவன்தான் என்று ஒரு மனிதனுக்கு ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆரம்பமாக இந்த மௌத் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான் என்ற கருத்தையும் இமாம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தொடராக அல்லாஹ் சொல்கிறான் வஹுவல் அஸீஸுல் கஃபூர். இறுதியாக பெரும்பாலும் குர்ஆனுடைய வசனங்களில் இறுதியாக எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கின்ற போது அவருடைய திருநாமங்களை சொல்லி முடிப்பான், அவருடைய சக்தி வல்லமையை சொல்லி முடிப்பான். அந்த வசனங்களை முடிக்கின்ற போது இதிலே முடிக்கிறான் வஹுவல் அஸீஸ் அல் கஃபூர். இரண்டு விடயங்களை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அவன் யாவரையும் மிகைத்தவனாக இருக்கிறான், அவன்தான் கஃபூர், பெரிதும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மேலே அல்லாஹ் இந்த மனிதனுடைய நோக்கத்தை சொல்கிறான். மனிதா, உன்னை நீ என்ன அழகான நல்லமல்கள் ஈடுபடுகிறாய் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கிறான். எப்படி தெரியுமா? அவன் கஃபூராக, அப்படி தப்பி தவறி உன்னுடைய நோக்கம் தெரியாமல் நீ பாவத்திலும் தவறிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாகவும் நடந்திருந்தால் நீ என்ன செய்துவிடு? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிவிடு. அவன் கஃபூராக இருக்கிறான், வஹுவல் அஸீஸுல் கஃபூர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை பற்றி பேசுகிறார். மனித படைப்பை சொல்லிவிட்டு மனிதனுக்கு ஒரு விழிப்பூட்டல் செய்வதற்காக அவன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி, அவன் யார் தெரியுமா? ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாகா. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். உலகத்திலே அதிநவீனம் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் இன்னும் ஏழாவது வானத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் விஞ்ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக சப்அ ஸமாவாத்தின் திபாகா. அவன் இப்படிப்பட்டவன் என்றால் 7 வானங்களை அடுக்கடுக்காக அவன் படைத்திருக்கிறான். மா தரா மின் ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த படைத்திருக்கக்கூடிய இந்த வானங்களை நீங்கள் பார்த்தால், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மானுடைய படைப்பாகி இந்த வானத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அதிலே எந்த ஒரு குறையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். ஒரு கட்டிடத்தை கட்டினால் இன்னதான் பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அமைத்தாலும் ஏதாவது ஒரு குறை, ஒரு குளறுபடி, ஒரு தவறு இருக்கும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானத்தை நாங்க 7 தட்டுகளாக படைத்து இருக்கிறோம். மா தரா மின் ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அந்த இறைவனுடைய படைப்பில் எந்த ஒரு முரண்பாட்டையும் நீங்கள் காண மாட்டீர்கள். திரும்ப சொல்கிறான், ஃபர்ஜில் வஸர. அப்படி சந்தேகமாக இருந்தால் திரும்ப ஒரு தரம் பாருங்கள். இந்த வசனத்தை ஓதிவிட்டு திரும்ப ஒரு தரம் வானத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா, பிளவுகள் இருக்கிறதா என்று நீங்க பாருங்க என்று இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். மனிதா, இந்த உலகத்தை பாரு, இந்த வானத்தை பாரு. அல்லாஹ் எப்படி இந்த வானத்தை படைத்திருக்கிறான், ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா, ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, முரண்பாடுகள் இருக்கிறதா, இதையுமே நீ காண மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சக்தி வல்லமை உள்ளவன் தான் எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான். திரும்ப 4வது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? சும்மர்ஜில் பஸர கர்ரத்தை. திரும்ப 2 தரம் பாரு.
அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இந்த வானத்தை பார்க்கிறதுக்கு மனிதனுக்கு சொல்லக்கூடிய கட்டளை. மனிதா, ஒரு தரம் அல்லாஹ் சொல்லிவிட்டு திரும்ப ஃபர்ஜியில் பஸர் என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்தில் திரும்ப சொல்கிறான், சும்மர்ஜியில் பஸர கர்ரத்தை, 2 தடவை 2 முறைகள் நீ வானத்தை நோக்கி பாரு. யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசியன் வஹுவ ஹஸீர், நீ அப்படி பார்த்தால் உன்னுடைய பார்வைதான் தாழ்வுற்றதாக தளர்வடைந்த நிலையில் அப்படியே உம்மிடத்திலே திரும்பி வரும். யன்கலிபு இலைக்கல் பஸர், திரும்ப உம்மிடத்திலே பார்வை வரும். மேல பார்த்து கொண்டிருக்க முடியாத நிலையில், எந்த குறையும் கண்டுகொள்ள முடியாத நிலையில், தாழ்வடைந்த நிலையில், தளர்வடைந்த நிலையில் அந்த பார்வை உடத்திலே திரும்பி வரும். சொல்லிவிட்டு அல்லாஹ் வானத்துடைய அழகை பற்றி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்திக்க வேண்டும் என்று மனிதனுக்கு உணர்த்துகிறான். இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்ற இறைவன் இப்படிப்பட்ட படைப்பாளன் என்பதை மனிதா நீ சிந்தித்துப்பார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியுள்ள காலிக்காக படைப்பாளனாக இருக்கிறான். 5வது இறுதி வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் ஸய்யன்ன ஸமாஅ துன்யா, நாங்கள் இந்த உலகத்தினுடைய இந்த துன்யாவினுடைய வானத்தை அலங்கரித்திருக்கிறோம். வலக்கத் ஸய்யன்ன ஸமாஅ துன்யா, எதன் மூலம் அலங்கரித்திருக்கிறோம்? நாங்கள் பிமஸாபீஹ, விளக்குகளின் மூலம் நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒளிர் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான்களை விரட்டி அடிக்கக்கூடியவையாகவும் அவற்றை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் மூலமாக ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடியதாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். வஅதத்னா லஹும் அஸாபஸ் ஸயீர், சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நரக வேதனையை மறுமையில் அவர்களுக்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த நட்சத்திரங்கள் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தில் இவ்வளவு தொலை தூரத்தில் இந்த நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன? 3 காரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார். ஒன்று, இந்த நட்சத்திரங்கள், மனிதன் அழகை விரும்பக்கூடியவன், வானத்தை பார்க்கும் போது அந்த வானத்தினுடைய அழகு, அந்த நட்சத்திரங்கள் மின்னுகின்ற போது அப்படியே அழகாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான். 2வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு எரிவதற்காக நாங்கள் படைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற செய்திகளை ஒட்டு கேட்பதற்காக ஷைத்தான்கள் அப்படியே விண்ணுலகத்துக்கு போகும்போது அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் காவல் நின்று அவைகளுக்கு அந்த நட்சத்திரங்களால் எரிகிறார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 3வது காரணம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்சத்திரங்கள் மூலமாக எங்களுடைய போக்குவரத்து வழிகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு காரணமாக இந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த 5 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது தபாரக்கல்லதீனுடைய இந்த 5 வசனங்களில் மனிதனுடைய அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை சொல்லிவிட்டு மனிதனுடைய மூத்தை ஹயாத்தை படைத்ததனுடைய உண்மையான நோக்கத்தை சொல்கிறார். அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளும் முகமாக இந்த பிரம்மாண்ட வானத்தை படைத்து அதில் எல்லா வகையான அலங்காரங்களையும் செய்து எந்த குளறுபடியும் முரண்பாடுகளும் இல்லாமல் அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அதனை மனிதன் பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாளாந்தம் ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா, எங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய சூரா, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூரா, இதனை அதிகமாக ஓத வேண்டும், பாடமாக்க வேண்டும். குறிப்பாக என்னுடைய கருத்துக்களை, உள்ளடக்கத்தை, சொல்லுக்கு சொல் எங்களுக்கு கருத்தை சொல்ல முடியாவிட்டாலும் ஆக குறைந்தது அதனுடைய உள்ளடக்கங்களையாக நாங்கள் புரிந்து அறிந்து ஓத வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை முழுமையாக விளங்கி அறிந்து ஓதக்கூடிய நசீபையும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.